2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்ராஜா இணைகிறார். செந்தில்ராஜா, விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆலோசனை கூட்டம் இன்று சென்னை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பனையூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுமார் 200க்கும் அதிகமான மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் கட்சியுடைய செயல்பாடுகள், உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை 2 கோடி உறுப்பினர்களாக இருக்க வேண்டும், அந்த இலக்கை வைத்து செயல்பட வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இதற்கான அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். புதிதாக ஒரு செயலியை உருவாக்கி அதன் மூலமாக நகர, மாவட்ட, ஒன்றிய, ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அந்த செயலி மூலமாக உருவாக்க வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தி இருக்கிறார். இதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் அணி தலைமையிலான ஒரு அணியை விரைவில் விஜய் அறிவிப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மகளிரை உறுப்பினர்களாக அதிக அளவில் சேர்ப்பதற்காக நடிகர் விஜய் விரைவில் அந்த மகளிரை மையமாக கொண்ட ஒரு அணியை விரைவில் அறிவிக்க இருக்கிறார். இதற்கான அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய வாக்காளர்கள் ஒவ்வொரு முறையும் அதிகரித்து வருகிறார்கள். அந்த புதிய வாக்காளர்களை உள்ளே கொண்டு வர கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுப்பினர்களாக உள்ளே கொண்டு வருவதற்கான இந்த உறுப்பினர்கள், நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நந்தா, நன்றி செந்தில்ராஜா, விரிவான விவரங்களுக்கு.